அடுத்து ஆசிரியருடைய நிர்வாகத்தை பாராட்டி அப்போது வந்து 2 பத்திரிகைகள் சொன்னதாக ஜெயராமன் குறிப்பிடுகிற சில விவரங்களை நாம் பார்க்கலாம். அவர் அதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற 2 பத்திரிகைகள், ஒன்று இந்து, இன்னொன்று உருபைசா தமிழன். இந்து பத்திரிகை பிராமணர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகை, உருபைசா தமிழன் என்ற பத்திரிகை பட்டியல் சாதியைச் சேர்ந்த அயோத்திதாச பண்டிதரால் நடத்தப்பட்ட பத்திரிகை. அப்படியானால் இவருடைய கருத்துப்படியே 2 பத்திரிகைகளும் எப்படி எழுதியிருக்க வேண்டும்? ஒன்று, இந்து பத்திரிகை ஆசை கொன்றது சரிதான், வாஞ்சியருடைய செயல்பாடுகள் சரிதான் என்று எழுதியிருக்க வேண்டும். ஆனால் இந்து பத்திரிகை ஆசனுடைய படுகொலையை கண்டிக்கிறது, வாஞ்சி செயலை கண்டிக்கிறது. அதுபோல உருபைசா தமிழனில் அயோத்திதாசர் பண்டிதரும் வாஞ்சியினுடைய செயலை கண்டிக்கிறார், ஆசனுடைய படுகொலையை கண்டிக்கிறார். எப்படி இருவருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனை வருகிறது? இதற்கு காரணம் என்ன? இந்து பத்திரிகை இவ்வாறு எழுதுவதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் அந்நியர் ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, அது அப்போதைய கலெக்டரை கொலை செய்யப்பட்டதை ஆதரித்து ஒரு வரி எழுதியிருந்தால் மறு நிமிடம் அந்த பத்திரிகை முடக்கப்பட்டிருக்கும். எழுதாமல் விட்டிருந்தாலும் கூட அரசின் சந்தேக வளையங்களுக்குள் அது விழுந்திருக்கும். எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பத்திரிகையை முடக்குவதற்கு அவர்கள் துணிந்திருப்பார்கள். அதனால்தான் இந்து பத்திரிகை எப்படி எழுதியது. உருபைசா தமிழில் ஏன் அயோத்திதாசர் இப்படி எழுதுகிறார், அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை முதலில் பார்ப்போம். அந்த செய்தியின் சுருக்கமாக ஜெயராமன் அவர்கள் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதை நாம் முழுமையாகவே வாசிக்கலாம், ஏன்னா அவர்களுடைய லட்சணம் தெரியணும் இல்லையா. அதனால் தேச சீர்திருத்தத்திற்கும் குடிகளின் சுகங்களுக்கும் ஆதாரபூர்வமாக விளங்கிய திருநெல்வேலி கலெக்டர் துறை அவர்களை இழந்து இத்தேசத்தார் செய்த தௌர்பாக்கியமேயாம். துர்பாக்கியத்தை தான் அப்படி எழுதுகிறார். இத்தேச குடிகளுக்கு இன்னின்னது வேண்டுமென்றும் கண்டறிந்து சுவச்சீரளிக்கக்கூடிய ஓர் துறைமகனை இழந்து திருநெல்வேலி குடிகளுக்கு மட்டும் துக்கமன்று, தென்னிந்தியா முழுவதும் துக்கமே ஆகும். இவ்வஞ்சக நெஞ்ச மிகுந்த படுபாவி செய்த பெருகொலையை ஆலோசிக்குங்கால் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியோரை சொற்ப பயமுறுத்தியதால் பெரிய உத்தியோகங்களை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் பயமுறுத்தினால் இராஜாங்கத்தையே நம்மவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு போய்விடுவார்கள் என்றும் ஒரு அவா கொண்டே இக்கொலையை நிறைவேற்ற இருப்பது என்று விளங்குகிறது. மற்றபடி இக்கொலைக்கு வேறு காரணங்கள் கூறுவது வழியொன்றும் காணோம். மருத்துவர் ஜெயராமன் அவர்கள் இந்த வரியை நன்றாக வாசித்திருப்பார் என்று நினைக்கிறோம். அயோத்திதாச பண்டிதர் வாஞ்சி ஆசை கொன்றதற்கு காரணமாக சொல்வது என்னவென்றால், ஏற்கனவே வெள்ளைக்காரர்களை பயமுறுத்தியதன் மூலமாக சில பதவிகளை பெற்றுக்கொண்டு வருகிறோம். இப்படி இன்னும் அதிகமாக, அதாவது கொலை செய்வது போன்ற ஒரு செயல்பாடுகளை செய்து மிரட்டினால் இந்த நாட்டையே நம்ம கையில் கொடுத்து விட்டு போய்விடுவார்கள் என்கிற எண்ணத்தில்தான் இந்த கொலையை செய்திருப்பார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக அழுத்தி கூறுகிறார். அயோத்திதாச பண்டிதருடைய எண்ணம், இந்த கொலைக்கான காரணம் இதுதானே தவிர சனாதனத்தை எதிர்த்த மக்களை பாதுகாப்பாக நின்றார், அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்தார் என்பதெல்லாம் காரணம் அல்ல. நீங்கள் சொல்கிற அயோத்திதாச பண்டிதரே எதை காரணமாக சொல்கிறார் என்றால், ஆங்கிலேயர்களை மிரட்டினால் பதவி கிடைக்கும், அப்படி ஆங்கிலேயர்களை மிரட்டுவதற்காக ஒரு கொலையை செய்தால் இந்த நாட்டையே கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணித்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். இக்கொலையை நிறைவேற்ற இருப்பதென்று விளங்குகிறது. மற்றபடி இக்கொலைக்கு வேறு காரணங்கள் கூறுவது வழியொன்றும் காணோம் என்றே உங்களது அயோத்திதாச பண்டிதர் எழுதியிருக்கிறார். அதன் பிறகுதான் ஆசை புகழ்ந்து செல்லுகிற அந்த வரிகள் வருகிறது. அதில் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். முன்பு நடந்துள்ள திருநெல்வேலி கழகத்தை ஆதாரமாக கொள்ளினும், திருநெல்வேலி எழுச்சியை சொல்கிறார், ஆதாரமாக கொள்ளினும் அதில் பல சாதியோர்களையும் சமரசமாக தண்டித்திருக்க இப்பிராமணன் என்று சொல்லிக்கொள்ளும் கூட்டத்தோருக்கு மட்டிலும் உண்டாய துவேஷம் என்ன? அதாவது திருநெல்வேலி எழுச்சியில் கைது செய்யப்பட்டவர்கள் பல சாதிகளைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கையில்
இந்த பிராமணர்களுக்கு மட்டும் ஏன் ஆங்கிலேயர்களை கொல்ல வேண்டும் என்று தோன்றியது? ஏன் தோன்றியது? அயோத்திதாச பண்டிதர் இதை யோசித்திருக்க வேண்டும். ஏன் தோன்றியது? இதே அயோத்திதாச பண்டிதர் அந்த திருநெல்வேலி கழகத்தில் அனைத்து சாதி மக்களும் பங்கெடுத்ததற்காக, குறிப்பாக பறையர் சாதியினர் அதில் பங்கேற்பதற்காக அதை கண்டித்து எழுதியவர். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த திருநெல்வேலி எழுச்சியில் பறையர் சாதியினர் கலந்து கொண்டார் என்பதற்காக கண்டித்து எழுதிய அயோத்திதாச பண்டிதர் இன்று அப்படியெல்லாம் கலந்து அந்த எழுச்சியை நடத்தவர்கள் எல்லோருக்கும் தண்டனை கிடைத்திருக்கிற ஏன் பிராமணர்களுக்கு மட்டும் கோபம் வருகிறது என்கிறார். ஏன் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கோபம் வரவில்லை? ஏன் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு கோபம் வரவில்லை? இந்த கேள்வியிலே ஒரு அபத்தம் தெரியவில்லை. அது அந்த கலெக்டரின் குணாதிசயங்களை அறிந்த விவேகம் மிகுந்த மேன்மக்கள் யாவரும் அவரை மிக்க நல்லவர் என்றும் நீதிமான் என்றும் சகலசாதி மனுக்களையும் சமமாக பாவிப்பவர் என்றும் கொண்டாடுகிறார்கள். ஆதலின் அவரை கொலை புரிந்த காரணம் தங்கள் கூட்டத்தோர் சுகத்தை கருதிய ஏதுவாயிருக்குமே அன்றி வேறில்லை. ஆக மொத்தம் வாஞ்சி ஐயர் ஆசுரை சுட்டு கொன்றதற்கு காரணம், இப்படி சுட்டு கொன்றால் பிரிட்டிஷார் அந்த ராஜ்யத்தை பிராமணர்களிடம் ஒப்படைத்து வருவார்கள் என்பதுதான் அயோத்திதாச பண்டிதர் இதற்கு இருக்கிற முடிவு. நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள்? சனாதன தர்மத்தை காப்பாற்றுவோராக இருந்ததனால்தான் இந்த கொலை நடந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அயோத்திதாச பண்டிதருடைய கருத்து இதற்கு மாறாக இருக்கிறதே மிஸ்டர் ஜெயராமன். அதற்கு என்ன செய்வது? அயோத்திதாச பண்டிதர் அடிப்படையிலே பிரிட்டிஷ் ஆதரவாளர். அவர் வாவு சிதம்பரம் பிள்ளையை கேலி செய்து எழுதியிருக்கிறார். அவரெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? அவர் படித்த படிப்புக்கு ஒரு கிளர்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் பென்ஷன் வாங்கிட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம், ஏன் இப்படி கடந்து அல்லல் பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்று வாவு சிதம்பரம் பிள்ளையை கேலி செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். சுதேசியம் என்கிற கருத்தாக்கத்தை கேலி செய்து பேசியவர் அயோத்திதாச பண்டிதர். எடுத்து சொல்லவா? ஏராளமாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே எடுத்து சொல்லியும் இருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் உங்கள் சார்பாக ஒருவர் மறுத்தார். என்ன சொல்றார்? அது அவருடைய கருத்து, அதற்காக அதை நாம் விரோதமாக பார்க்க தேவையில்லை என்று மறுத்தார். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வேறு ஒரு காரணத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி அயோத்திதாச பண்டிதர் எங்காவது சொல்லி இருக்கிறாரா? அவர் சொல்லவும் இல்லை. அவர் சொல்லாத ஒன்றையும் நீங்கள் சொல்லி அதிலிருந்து மாறுபட்ட கருத்தையும் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இது எந்த வகையில் நியாயம் மிஸ்டர் ஜெயராமன் அவர்களே? கப்பலோட்டிய தமிழரை செக்கிழுக்க வைத்தாயே, அதற்காக சுதந்திர வீரன் சுப்பிரமணிய சிவாவை குஷ்டரோகி ஆக்கினாயே, அதற்காக பல்லாயிரக்கணக்கான பாரதி இளைஞர்களை பலி கொண்டாயே, அதற்காக